டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. அப்பவே நான் சொன்னேன், சீமான் வந்து பிஜேபியை எலும்பு கூடாக்கி பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய இந்து நாடார், தேவேந்திரகுல வேளாளர், யாதவர், நான் வன்னியர், நான் வெள்ளாளர் போன்ற ஓட்டெல்லாம் தன் பக்கம் தன் லீடர்ஷிப்புக்கு தமிழ் பிராமணர்கள் எல்லாத்தையும் தட்டி தூக்கிறதுக்குள்ள வேலையை பார்க்குறாரு. அதைத்தான் அவர் செய்வாருங்கிறத நான் ஒருத்தன் தான் தெளிவாக சொன்னாங்க. பிஜேபியை சீமான் காலி பண்ணிருக்காங்க. பிஜேபியை சீமான் பலகீனப்படுத்தினது ஆர்கே நகரில் நம்ம கண்ணெதிராக பார்த்தோம். இதைத்தான் நாளைக்கு நான் சொல்கிறேன். சீமான் இது என்ன தெரியாத பச்சை பிள்ளையா சீமான்? நீ தான் பயந்து போய் என்ன கண்டு பயந்து போய் ஓடிட்டியே. அப்போ சீமான் அதை எப்படி மதிப்பார் அந்த கட்சியை? அதனால தான் சட்டமன்ற தேர்தலாம் ஒரு ஒன்றும் இல்லை பாஜக, அது சும்மா தான் எடப்பாடிக்குன்னு வாங்கி அடிச்சுட்டு போறாரு. எதற்காக செல்வ பெருந்தகை டாக்டர் ராமதாஸை பார்க்க வேண்டும்? ஏதோ ஒரு வகையில் உள்ள இழுக்கக்கூடிய முயற்சியா, நிறைய சீட்டுகளுக்கான பேச்சா, என்ன காரணம்? என்டிஏ கூட்டணி பலகீனப்படுத்த ராகுல் காந்தி ஸ்டாலின் மூலம் பேசிய செல்வ பெருந்தகை கொடுத்த அசைன்மெண்ட், காங்கிரஸ் கொடுத்த அசைன்மெண்டா? எஸ், காங்கிரஸ் அசைன்மெண்ட். அவங்க அமித்ஷா என்டிஏ பலப்படுத்துறது களத்துக்குள்ள வரும்போது அவங்க என்டிஏ பலகீனப்படுத்தி இந்தியா கூட்டணி பலப்படுத்துறதுக்கு அவங்க வர்றாங்க. பலன் நிரூபிக்காத ஒரு சக்தியாக விஜய் இருந்தாலும் பாமக பேசுது, நீங்களே சொல்றீங்க. அதிமுக எதிர்பார்க்குது, பாஜக தலைவர்கள் விரும்புறாங்க, சீமானும் போயிடுவாரோ அப்படிங்கிற கருத்துக்களும் இருக்கு. சீமான் தெளிவாக சொல்லிட்டார். சீமான் மேல உள்ள வன்மம், பொறாமை, ஆட்பொழிச்சு கொண்ட இழி மனிதர்கள் தான் பலன் நிரூபிக்காத விஜய, சீமானை பொறுக்க முடியாத லீச்சஸ் தான் இதை பேசுறாங்க. இந்த வார்த்தை லீச்சஸ், இழி மனிதர்கள் ரெண்டு அப்படியே போட்டு விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. சீமான் தனியாகத்தான் தேர்தலை போட்டியிடுவாரா? கூட்டணிக்கு யார் வருவார்கள்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் நஜந்தன். சீமான் 2026 தனியாக தான் போவார். ஆமாம், 8% ஒரு 18-28 உயர்த்துறது வர தனியாக தான் போவோங்கிற முடிவில் தான் அவர் இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி அவர் மகாராஷ்டிராவில் 42 எம்எல்ஏகளை 30 கோடி ஒரு எம்எல்ஏ கொடுத்து பாஜக பண்ணது ஊழல் இல்லையா, ஊழலின் மொத்த உரிமை பாஜக அடிச்சிட்டாரு. நான் இதை டே ஒன்னே சொல்லிட்டேன். இந்த இண்டோ பாக் வார் நடக்கும்போது அதை மோடிஜியின் வெற்றின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னார். மோடிஜியின் வெற்றி என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு மோடிஜி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மோடிஜிக்கு ஆதரவாக எவன் வந்தாலும் நான் நன்றி தெரிவிப்பேன். பட் ஏமாத்திருவியோ நீங்கிற அச்சம் எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கோம். அவ்வளோதான். சொன்னதுக்கு ஐயாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒன்று. அடுத்தால ஓபிஎஸ் அவருக்குள்ள வருத்தங்கள், ரெட்டை தலைமை, ரெட்டையில கையெழுத்து போட உரிமையை மோடி வாங்கி தரலையே, 50-50 கவுண்டர் 50 முக்குலத்தோர் 50 தரலையேங்கிற ஆதங்கத்தில் இந்திய அரசின் வெற்றி, இந்திய இராணுவத்தின் வெற்றின்னு ஓபிஎஸ் சொன்னார். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஊர்வலம் நடத்தினார். ஆனால் சீமான் மட்டும்தான் இது என்டிஏ அரசின் தோல்வி, உளவுத்துறையின் தோல்வி, சாதாரண ஜனங்களை கொன்னுட்டு போன தீவிரவாதிகளை பிடிக்காதது நமக்கு பெரிய தோல்வி, பாஜகவுக்கு பெரிய தோல்வின்னு ஓங்கி அடிச்சிட்டாரு. சிந்து நதி நீரை பாகிஸ்தான் முஸ்லீம் விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கும் வகையில் தடுக்கிறது எந்தவித லாபமும் இல்லை. இன்னைக்குள்ள உலகத்தின் பார்வையில் அது மனிதாபிமானமற்ற செயல்னு சொன்னார். ரெண்டு இதையும் ஓங்கி அடிச்சிட்டார். அப்போவே நான் சொன்னேன், சீமான் பிஜேபியை எலும்பு கூடாக்கி பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய இந்து நாடார், தேவேந்திரகுல வேளாளர், யாதவர், நான் வன்னியர், நான் வெள்ளாளர் போன்ற ஓட்டெல்லாம் தன் பக்கம் தன் லீடர்ஷிப்புக்கு தமிழ் பிராமணர்கள் எல்லாத்தையும் தட்டி தூக்கிறதுக்குள்ள வேலையை பார்க்குறாரு. அதைத்தான் அவர் செய்வாருங்கிறத நான் ஒருத்தன் தான் தெளிவாக சொன்னாங்க. சொன்ன வார்த்தையை பயன்படுத்திங்க, பிஜேபியை எலும்பு கூடாக்கி. ஏன்? அதாவது சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு ஒன்றும் இல்லை, மோடி பிரதமர்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு சீமானே இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லிட்டார். சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி எடப்பாடிக்கே சும்மா தாங்கிறார். பிஜேபியை சீமான் காலி பண்ணிடுவார். பிஜேபியை சீமான் பலகீனப்படுத்தினது ஆர்கே நகரில் நம்ம கண்ணெதிராக பார்த்தோம். ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை மேலே உள்ள லீடர், அண்ணாமலை உள்ள பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வன்மத்தில் ஈரோடு கிழக்கில் பாஜகவை நிற்க விடாமல் செய்து அத்தனை ஒரு தொகுதி தலைவர்களும் பாஜகவை காலி பண்ணிட்டாங்க. தமிழிசை அம்மையார், மோடி லாயலிஸ்ட், அவங்க மேலே உள்ள பொறாமை பொச்சரிப்பில் பொன் ராதாகிருஷ்ணன், இலக்கணேசன், இவங்க உட்பட அத்தனை பாஜக தலைவர்களும் ஆர்கே நகரில் தமிழ் தேசியத்தை எழும்ப விட்டுட்டாங்க. ஈரோடு கிழக்கில் தமிழ் தேசியத்துக்கிட்ட களத்துக்குள்ளே போக முடியாமல் புறமுதுகிட்டு பாஜக ஓட பண்ணிட்டாங்க. அண்ணாமலை மேலே உள்ள பொறாமை காழ்ப்புணர்ச்சியில் பாஜக தலைவர்கள். இதுக்கு நடந்த களம். இதைத்தான் நாளைக்கு நான் சொல்கிறேன். சீமான் இது என்ன தெரியாத பச்சை பிள்ளையா சீமான்? நீ தான் பயந்து போய் என்ன கண்டு பயந்து போய் ஓடிட்டியே. அப்போ சீமான் அதை எப்படி மதிப்பார் அந்த கட்சியை? அதனால தான் சட்டமன்ற தேர்தலாம் ஒரு ஒன்றும் இல்லை பாஜக,
அது சும்மா தான் எடப்பாடிக்கேன்னு வாங்கி அடிச்சுட்டு போகிறாரு. அவர் நம்புறாரு. கல்லருக்கும் இதில் நாடார் சமூகம் தன் பக்கம் நிற்கும், பாஜக ஓட்டு போட்டவங்க நம்புறாரு. ஆடு மாட்டுக்குள்ள உரிமையில பேசுறதுல யாதவர் சமூகம் தன் பக்கம் நிற்கும் நம்புறாரு. பட்டியல் வெளியேற்றத்தையும் பல்லர்களே பாண்டியர்கள் இவர்கள் வேளாளர்கள் என்றால் யார் வேளாளர் என்று கேட்கறதுல மோடிக்கு ஓட்டு போட்ட தேவேந்திர குல வேளாளர்கள் தன் பக்கம் நிற்கும் நம்புறாரு. அதையும் தாண்டி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ள நின்றதுனால வட தமிழகத்தில் உள்ள வன்னியர் அல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகள், மேற்கு தமிழகத்தில் உள்ள கொங்கு வேளாளர் சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் மோடி தலைமைக்கு போட்ட 18% பெரும்பகுதி தன் தலைமைக்கு தான் வரும். தான் அங்கே லீடராக நிற்கிறேன். பாஜக தலையில்லாத முண்டமா எடப்பாடி பின்னாடி திராவிடத்துக்கிட்ட போயிட்டு காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகளில் நான் தான் நிற்கிறேன்னு அவர் நம்புறாரு. அதன் அடிப்படையில் பாஜக சட்டமன்றத்தில் மைனஸுங்கிறாரு. இப்போ நீங்கள் பாஜக சீமானை கூப்பிட்ட தலைவர்கள் எல்லாம் இப்போ என்ன சொல்றாங்க, உங்களே ஒண்ணுமில்லைன்னு உங்களை எள்ளி நகை அடிட்டு போயிட்டார் அவர். இதே நிலைமையில தான் அண்ணாமலை உள்ள பொறாமையில விஜய்னு பேசிட்டு இருக்காங்க தமிழக பாஜக தலைவர்கள். திரு சீமான் நினைத்தால் பாஜகவை ஒன்றுமில்லாமல் செய்துவிட முடியும் நீங்க சொல்றீங்க. சீமான் நினைத்தாலும் இல்லை, அவர் ஒரு கருத்தை சொல்றார். மோடிக்கு செல்வாக்கு இருக்கு, சட்டமன்றத்தில் அந்த செல்வாக்கு பாஜகவுக்கு கிடையாதுன்னு சொல்றார். அவ்வளவுதான். அது இதுக்கு முன்ன ப்ரூவ் ஆயிருக்குது. இப்பவும் ஈரோடு கிழக்கில் நிற்காததுனால தன்கிட்ட இது பெரியார் மண் இல்லை பெரியாரே மண்ணுன்னு அந்த பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு எதிரான வாக்குக்கான தலைவராக தன்னை முன்னிறுத்தினதுனால 5 பிராமணர்களை நிறுத்துவேன், 5 தமிழ் பிராமணர்களை கேண்டிடேட்டாக போடுவேன். ஸோ பாஜகவுக்கு தெரிஞ்ச நிலையில் ஓட்டடித்த பிராமணர்களே சீமான் தான் தலைவர்னு பாஜக சபார்டினேட்டாக போனதுனால தன் பக்கம் வருவாங்கன்னு அவர் நம்புறாரு. ஆர்கே நகரில் அதை செய்து காட்டினதுனால ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழ் தேசியம் இந்துத்துவாவோட பெருசுன்னு பாஜகவோட உள்கட்சி குழப்பத்தில் செய்து காட்டினதுனால நண்டுகள் மாதிரி உள்கட்சி குழப்பத்தில் பாஜக கோட்டை விடுவார் நம்புறாரு. ஈரோடு கிழக்கில் நண்டுகள் மாதிரி உள்கட்சி குழப்பத்தில் கோட்டை விட்டதுனால 26 அது மிக தெளிவாக தட்டி தூக்கிடலான்னு சீமா நம்புறாரு. அவர் நம்பிக்கையில் தெளிவாக தன் கருத்தை சொல்றாரு. மோடி பிளஸ் சட்டமன்றத்தில் பாஜக ஒன்றும் இல்லைங்கிற கருத்தை அவர் சொல்றார். ஆனால் கூட்டணிக்கான ஒரு கதவை திறந்து வைத்திருக்கிறாரா இல்லையா சீமான்? மோடி மீது மதிப்பு கொடுக்குறவர் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் ஒரு எம்எல்ஏக்கு 30 கோடி கொடுத்து ஊழல் பண்ணாங்கன்னு திமுக ஊழலை சொல்லக்கூடிய பாஜகவுக்கு என்ன அருகதை இருக்குது? தான் யோக்கியன், மற்ற திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக எதுவுமே சரியில்லை, எனக்கு ஓட்டு போடுங்க, 4 வரையும் எதிர்த்து நான் சுத்த வீரனாக நிற்கிறேன்னு சீமான் கிளைம் பண்ணுறார். ஆனால் நீங்கள் பல பதிவுகளை சொன்ன மாதிரி திரு டாக்டர் ராமதாஸ் பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் சீமானை ஒரு சக்தியாக மதிக்கிறாரா இல்லையா? சீமான் டாக்டர் ராமதாஸை மிகப்பெரிய அளவுக்கு இன்னொரு கட்சியை ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி தலைவர் இந்த அளவுக்கு எந்த தலைவரையும் யாரும் பாராட்டியிருக்க மாட்டார். இன்னைக்கு வன்னியர் சமூக இளைஞர்களே சீமான் ராமதாஸை பாராட்டினதை எடுத்து கொண்டாடுறாங்க. ஆனால் அதே சீமான் ஜி.கே. மணி கூட்டணி தொடர்பாக சொன்னதுக்கு அவர் சொன்ன பதில், நான் இப்போ 8% தான் இருக்கிறேன், மக்களவையில் 8 வந்துட்டேன், சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஜம்பா நான் அடைவேன், 2.5 மடங்கு 3 மடங்கு மக்களவை வாக்காளர் உயர்த்தின மாதிரி என்னோட சட்டமன்ற வாக்கு 6.8 2 to 3 மடங்கு நான் உயர்த்துவேன். அதற்கு பிறகு எதிர்காலத்தில் நான் ஒரு பெரிய சக்தியான பிறகு கூட்டணி பற்றி பேசலாம். ஐயா மீது எனக்கு என்னைக்கு ரொம்ப மிகுந்த மரியாதை உண்டு. ஐயாவை நான் வெளிப்படையாக பொழுது பேசுகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நான் உங்களோட ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்கும் என்னான முயற்சிகளை செய்கிறேன்னு அன்புமணிகிட்ட தன் பதிலை சொன்னார். அதன் அடிப்படையில் டாக்டர் ஐயாவோட சிறப்புகளை அவர் பேசினார். சின்ன ஐயாவையும் ஒன்றிணைக்கும் வேலையிலும் செய்வ பணிகள் இருக்கனால முடியலைன்னு அந்த கருத்தையும் சொன்னார். ஸோ 8% வச்சுக்கிட்டு ஒரு அணி போகிறதுல அர்த்தம் இல்லை. நான் 20-25 வந்துக்கிட்டு ஒரு கூட்டணி போனோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குமே தவிர என்னோட நோக்கம் என்னோட பலத்தை பல மடங்கு உயர்த்துவது தான் 214 தனிச்சுங்கிறத மரியாதையோட கண்ணியத்தோட ஜி.கே. மணிகிட்ட சீமான் சொல்லிட்டார். தேர்தல் நேரம் இருக்கு. டாக்டர் ராமதாஸ் விரும்பினால் திரு சீமானை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த தயாரானால் ஒரு கூட்டணிக்கான வாய்ப்புகள் வழிகள் இருக்குமா இருக்காது? இன்னைக்கு எனக்குள்ள பார்வையில் அதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் கருதுறேன். எல்லா வியூகங்களையும் நம்ம பொது வழியில் உடைக்க முடியாது. இதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் கருதுறேன். ஆனால் டாக்டர் ராமதாஸுக்கு அந்த எண்ணம் இருக்கா? ராமதாஸுக்கு சீமான முதலமைச்சராக சொல்லி அவர் வட தமிழகத்தில் ஸ்ட்ராங்கான இடத்துல நிற்கிறதுல அவருக்கு அந்த சிரமம் இருக்காது. ஆனால் சீமானுக்கு வட தமிழகத்தில் தனக்கு வளர்ச்சியே இல்லாமல் போயிருங்கிறதுல 8% இருக்கும்போது நம்ம கூட்டணி போகிறதுல அர்த்தம் இல்லைன்னு சீமான் அதை டாக்டர் மேலே மிகுந்த மரியாதையோடையும் பாசத்தோடையும் அதை மறுத்துறாரு. தன்னோட வளர்ச்சிக்கு அது உதவாதுன்னு நினைக்கிறாரு. இப்போ டாக்டர் ராமதாஸ் ஸ்டாலின் தர்றதெல்லாம் எம்எல்ஏ போஸ்டர்னு உதயசூரியனில் ஸ்டாலினுக்கு கூட கூட்டணி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அன்புமணி அந்த 2016 ஓட்டு ஸ்டாலினோட அன்புமணி பெரிய முதல்வர்னு எடுத்த ஓட்டுன்னு அவர் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுதான் இன்னைக்கு நமக்கு துல்லியமாக தெரியுது. டாக்டர் ராமதாஸ் திமுக அணிக்கு வந்துடுவாரா?
ஸ்டாலின் கொடுக்குறதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு உதயசூரியன்லேயே அவர் சிலருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்கிறதுக்குள்ள சூழ்நிலையும் வரலாம். அப்போ எப்படி திருமாவளவன் இருப்பார்? உதயசூரியனில் டாக்டர் நிற்கும்போது திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை? உதயசூரியன் நிற்கிற அளவுக்கு டாக்டர் இறங்கி போவாரா? அது காலமும் நேரமும் தான் பதில் சொல்கிறோம். ஸ்டாலினை பொறுத்தளவில் குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம்னு வெற்றியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் தான் முக்கியம். இது ஒருவேளையில் திருமாவளவன் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் இப்படி வெற்றி பெறா இருக்காருன்னு புழுங்கக்கூடியவங்க வேணால் மாறுபட்ட கருத்தை சொல்லலாம். ஸோ திருமாவளவன் தான் முக்கியம். டாக்டர் ராமதாஸ் தேவகவுடா மாதிரி, முலாயம் சிங் யாதவ் மாதிரி மகனோட காம்ப்ரமைஸ் பண்ணுவாருன்னா இது கூட்டணி போகக்கூடிய அரசியல் கட்சினால ஏதோ ஒரு கூட்டணிக்கு இடம் உண்டு, நம்மளை சேர்ந்தவங்களை எம்எல்ஏ ஆக்கிடலாங்கனால அந்த மாதிரிப்பட்ட காம்ப்ரமைஸுக்கான வாய்ப்புகளும் சற்று குறைவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் டாக்டர் ராமதாஸுக்கு உதயசூரியனில் ஸ்டாலின்கிட்ட சீட் வாங்குறதுல ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை அவர் ஏற்றுக்கிட்டாரா இல்லையாங்கிறது வேறு விஷயம். அப்படி உதயசூரியனில் டாக்டர் ராமதாஸ் சீட்டு வாங்கினா பானை சின்னத்தில் தனித்துவத்தோடு நிற்கக்கூடிய திருமாவளவனுக்கு அது ஒன்றும் பெரிய கிரட்ஜாக இருக்காது. அதனால் அவர் ஒன்று அப்ஜெக்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தோணலை. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த 2016 ஓட்டு அதுக்கு தக்கன அன்புமணி தன்னை தகவமைச்சு அவர் போயிட்டுருப்பார். எதற்காக செல்வ பெருந்தகை டாக்டர் ராமதாஸை பார்க்க வேண்டும்? ஏதோ ஒரு வகையில் உள்ளே இழுக்கக்கூடிய முயற்சியா, நிறைய சீட்டுகளுக்கான பேச்சா, என்ன காரணம்? என்டிஏ கூட்டணியை பலவீனப்படுத்த ராகுல் காந்தி ஸ்டாலின் மூலம் பேசிய செல்வ பெருந்தகை கொடுத்த அசைன்மெண்ட். காங்கிரஸ் கொடுத்த அசைன்மெண்ட்டா? எஸ், காங்கிரஸ் அசைன்மெண்ட். அவங்க அமித்ஷா என்டிஏ பலப்படுத்துறது களத்துக்குள்ளே வரும்போது அவங்க என்டிஏ பலகீனப்படுத்தி இந்தியா கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு அவங்க வர்றாங்க. அதில் தான் காங்கிரஸ் கூட்டத்தில் செல்வ பெருந்தகை டாக்டர் ராமதாஸை போய் பார்த்ததும் காங்கிரஸ் கூட்டத்துக்குள்ள எல்கே சுதீஷை கலந்துக்கிட வச்சு நாங்கள் 2009 9 சீட்டு காங்கிரஸ் எங்களுக்கு தர்றதா இருந்துன்னு பேச வச்சதும் தேமுதிகவையும் டாக்டர் ராமதாஸ் ஃபேக்ஷனையும் இந்தியா கூட்டணியை பலப்படுத்தவும் என்டிஏ பலகீனப்படுத்துவதற்கும் காங்கிரஸ் தலைமையும் எடுக்கக்கூடிய மூவ். இதை மற்றவங்க யாரும் இவ்வளோ ஷார்ப்பாக கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணது சுனில் கனகூலு நாயுடுகார் நண்பர் தான். அவரோட திறமையை நம்ம ஒருத்தனுக்கு திறமையை நம்ம ஏன் குறைச்சி மதிப்பிடுறோம்? நண்பர் தான். நம்மக்கிட்ட அந்த இடஒதுக்கீடு மேட்டரில் முரண்பட்டாலும் கூட அவர் திறமைசாலி தான். அவர் தன்னோட திறமையை பிரசாந்த் கிஷோர் இவருக்காக விஜய்க்காக வரும்போது அவர் தன்னோட திறமையை திமுகவுக்கு தொடர்பு இல்லைனாலும் இந்தியா கூட்டணி பலம் பெறதுக்கு தேமுதிகவை நோக்கியும் டாக்டர் ராமதாஸை நோக்கியும் 2 காய்களை அவர் நகர்த்துறார். சுனில் கனகூலு ராமதாஸ் வந்தால், டாக்டர் ராமதாஸ் வந்தால் திமுகவுடைய சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை தானே? அது நாம் இப்போவே அவசரப்பட்டு முடிவு சொன்னதுனால அதை மறுத்து கேட்குறேன். முடிவெடுக்க முடியாது. ஸ்டாலினை பொறுத்த அளவில் அப்படி காங்கிரஸ் ஒரு இதை சொல்லணும்னா சீட்டு கொடுத்துடலாம், உதயசூரியனில் அவங்க நிற்பாங்கிறாங்கிறதான் கேட்பாங்க. ஏன்னா இப்போ மதிமுகவே உதயசூரியனில் தான் நின்னாங்க. இது விசிகா 1 உதயசூரியன் 1 பானையில் நின்னாங்க, அப்புறம் இப்போ 2 பானையில் நின்னாங்க. ஸோ அந்த கட்டத்துக்குள்ளே இந்தியா கூட்டணியில் உள்ள சில சேதாரம் வரக்கூடாதுங்க அடிப்படையில் உதயசூரியன் நிற்க சொல்லி வற்புறுத்தலாம். பாமகவுக்கான சின்னத்தில் நின்று இன்னும் அதிக இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலையை திமுகவை தள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமா இல்லையா? அதெல்லாம் இல்லை. ஏன்னா திமுக கனிமொழி நடத்துகிற போராட்டத்தில் ராகுல் காந்தியை நிற்கிறாருன்னா யாருக்கு யார் முக்கியம்னா கலைஞர் நினைவிடத்துக்கு ராஜ்நாத் சிங் வந்ததுலேருந்து கனிமொழியை ஃபாரின் டெலிகேஷனுக்கு அனுப்புறதுலேருந்து காங்கிரஸுக்கு தான் திமுக முக்கியம். காங்கிரஸுக்கு திமுக முக்கியம். பாமக வந்துச்சுன்னா திமுகவுடைய நம்பர்ஸ், அவனுடைய போட்டியிடக்கூடிய எண்களை குறைத்து அவங்க தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளையும் பெரும்பான்மை பெறக்கூடிய சூழலை குறைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிராட் பேஸ் திட்டமாக இருக்குமா இருக்காது? இதெல்லாம் ஒரு வைல்டு இமேஜினேஷன். அந்த அளவுக்கு சக்தியும் இல்லை, சிந்தனையும் இல்லை காங்கிரஸுக்கு. ஸ்டாலினுக்கு டிட்டோ போட்டுட்டு போகக்கூடிய வேலையை தான் காங்கிரஸ் பார்த்துட்டு இருக்காங்க. பாஜகவுக்கு அந்த எண்ணம் இருக்கும்ல, திமுக பெரும்பான்மை பெறக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் பாஜகவுக்கு இருக்கும்ல? இது காங்கிரஸுக்கு மூவ சொல்லும் போது பாஜகவுக்கு ரோல் என்ன வந்து இதில்? பாஜக இருக்குமா இருக்காது அந்த எண்ணம்? அந்த மாதிரி திமுக பெரும்பான்மை பெறக்கூடாது, தங்கள் பிடியில் தமிழ்நாடு அரசு வரணும்னு பாஜக நினைக்க தான் செய்வாங்க. அப்படின்னா தமிழ்நாடு அரசு பாஜகவின் பிடியில் வரணும். பாஜகவுக்கு ஒரு 65 சீட்டு நின்று பாஜக ஒரு 40 சீட்டு நின்னா பாஜகவுக்கு ஒரு பெரிய ரோல் 26க்கு மேலே இருக்கக்கூடிய அளவுக்கு வரணும்னு பாஜக நினைக்க தான் செய்வாங்க. நீங்கள் பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி இன்னும் பலன் நிரூபிக்காத ஒரு சக்தியாக விஜய் இருந்தாலும் பாமக பேசுது, நீங்களே சொல்கிறீங்க, அதிமுக எதிர்பார்க்குது, பாஜக தலைவர்கள் விரும்புகிறாங்க, சீமானும் போயிடுவாரோ அப்படிங்கிற கருத்துக்களும் இருக்குது. சீமான் தெள்ள தெளிவாக சொல்லிட்டார். சீமான் மேலோட வன்மம், பொறாமை, காழ்ப்புணர்ச்சி கொண்ட இழி மனிதர்கள் தான் பலன் நிரூபிக்காத விஜயை, சீமானை பொறுக்க முடியாத லீச்சஸ் தான் இதை பேசுகிறாங்க. இந்த வார்த்தை லீச்சஸ், இழி மனிதர்கள் ரெண்டும் அப்படியே போட்டு விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட்
நீங்க சொல்றீங்க நான் முதல்ல அப்படியே போட்டு லீச்சஸ் இழி மனிதர்கள்ங்கிறத அப்படியே பதிவு பண்ணி போட்டு அப்போ தான் அந்த லீச்சஸுக்கும் இழி மனிதர்களுக்கும் நம்ம தப்பா பேசுறோம், நம்ம சொல்றது தப்புன்னு ஒருத்தன் மண்டையில உறைந்து அடிக்கிறான், அவன் தான் நியாயமானுங்கிறது அந்த லீச்சஸுக்கும் இழி மனிதர்களுக்கும் தெரியும். 4 தடவை சொல்லிட்டு அது அப்படியே போட்டு நோ இஷ்யூஸ். நீங்க சீமானும் அது அப்படியே போட்டு நான் கேட்கிற மறுபடியும் மக்களுக்காக கேட்கிறேன். சீமான் விஜய் கூட்டணி அமைப்பாரான்னு கேட்ட கேள்விக்கு இழிவானவர்கள் தான் அப்படி பேசுவார்கள் நீங்க சொல்றீங்க. பல நிரூபித்த சீமான் இவர் நிரூபித்து விட்டாரே என்பதை தாங்க முடியாத லீச்சஸும் தான் இப்படி பேசுவாங்கிறத நான் பதிவாக சொல்லிட்டேன். ஏன்னா சீமான் தெளிவா தன் நிலைப்பாட்டை சொல்லிட்டாரு. கொடநாடு கொலை என்னாச்சுன்னு கேட்டாரு. எடப்பாடி கிட்ட ஒரு கூட்டணி வாய்ப்பு மைனஸ் பிஜேபி கிடைக்காதான்னு விஜய் அதை பற்றி பேசல. பலம் நிரூபிக்காத விஜய் பாஜக ஊழலை மகாராஷ்டிராவில் பண்ணி எம்பிக்கு 30 கோடி செலவழிச்சிட்டான்னு சீமான் பேசிட்டாரு. 214 தொகுதி நிப்பன்னு தெள்ள தெளிவா திரும்ப சொல்லி கிளாரிட்டியோட போறாரு. அப்ப கிளாரிட்டியோட நிற்கக்கூடிய சீமான் 8-18 ஆக்கிடுவாருங்கிறதுல பதைக்கிறவனும் டென்ஷன் ஆகக்கூடியவனும் பதறி துடிப்பவனும் தான் விஜயை பற்றி பேசுறான். சேலம் மணிகண்டன். யார் இது சொல்லுங்க? சேலம் மணிகண்டன். தனி பொதுவாகவே சீமான் 8 18 ஆயிடுவார் அப்படி நீங்க சொல்ற பேட்டிகள்ல பல பேட்டிகள் சொல்றீங்க. அதுவும் தேர்தல் முடிவில் தான் தெரியும். பதைத்து போகிறவர் யாருங்க? பல நிரூபிக்காத விஜயை வச்சு பல நிரூபித்த சீமானோட ஒப்பிடக்கூட அனைவருமே பதைக்கக்கூடியவர். சீமான் வளர்ந்தால் யாருக்கு வலி? இந்த விஜயை வச்சு சீமானோட ஒப்பீடு நடத்தக்கூடியவங்களுக்கு. சீமான் விஜய் மட்டும் இல்லையே. நீங்க சார் இப்போ விஜய் வந்து சீமான் 2 மடங்கு போயிறாரு அப்படின்னா யாருக்கு வலிக்கும்? அப்படி வலிக்கிறவங்க தான் அஜித் வந்தாலும் அஜித்தை வச்சு பேசுவாங்க. அது யாருன்னு கேட்கறேன். அப்படி பேசுறவங்க தான். அவங்களும் ஒரு பொது பார்வையாளர் இருக்க மாட்டாங்களா? இல்ல சுயநலம் கொண்டவர்களா? யார் அவர்கள்? அரசியல் தெரியாதவர்களா இருக்கலாம், அல்லது சீமான் மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவர்களா இருக்கலாம். அதுக்கான காரணம் என்ன? நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் கேட்கிறேன். சீமான் மீது வன்மம் கொண்டு வர அவசியம் என்ன? அவர் பேசக்கூடிய தமிழ் தேசியம் பிடிக்காம இருக்கலாம், அவரையே பிடிக்காம இருக்கலாம், பல ரீசன்கள் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா சீமான் இப்போ 8.2 இருக்கிறாரு. நான் 2% போவாருன்னு சொன்னது தப்பாயிட்டுன்னு முதல்ல ஆனஸ்டா சொல்லு. நான் 4% போயிட்டேன்னு சொன்னது தப்பாயிட்டுன்னு ஆனஸ்டா சொல்லு. அடுத்தாலும் சீமான் 214 போட்டியிட போறாருன்னு தெளிவாக சொல்லிட்டார், பல முறை சொல்லிட்டாரு. ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை நாரா உரிப்போன்னு சொல்லிட்டாரு. காங்கிரஸ் தான், ராகுல் காந்தி தான் எங்கள் அண்ணன் பிரபாரம் குடும்பத்தில் அத்தனை வரையும் கொலை செய்ய சொன்னவன்னு ராகுல் அடிச்சிட்டாரு. பிஜேபி ஊழல், பிஜேபி சட்டசபையில் சுமன்னுட்டார். 4 கட்சியும் தெளிவாக ஏற்றுட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு நேர்மையானவன், உண்மையானவன், நாணயமானவன்னா என்ன சொல்லணும்? ஸ்டாலின் ஒரு கூட்டணியோட தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறார். சீமான் தனித்து தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறார். ஸ்டாலின் சீமானை தவிர யாருக்கும் தெளிவான நிலைப்பாடு இல்லைங்கிறத சொல்லிக்கிட்டு நீ அடுத்த அரசியலை பேசுகிறவன் தான் லீச்சஸ்ங்கிற வார்த்தைக்கு அந்த குற்றச்சாட்டை சொல்ல முடியாததுக்கு அளவுக்கு தகுதியான ஒருத்தனாக இருக்க முடியும். எவன் ஒருத்தன் சீமான் தெளிவாக 214 நிற்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸ்டாலின் கூட்டணி இன்டாக்டாக வச்சுக்கிட்டு அடுத்த முறையும் ஆட்சிக்கு வரும்னு தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த 2 பேரை தவிர யாருக்கும் தெளிவு இல்லைங்கிறத எவன் ஒத்துக்கிட்டானோ அவன் தான் ஆனஸ்டான நேர்மையான அரசியல் விமர்சகர். சீமானை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு விஜய் வந்தால் கூட்டணி சாத்தியம்னு சொல்றது தப்பா? அதற்கான சூழ்நிலையே சீமானே இல்லைன்னு சொல்றாரு. தம்பி பாதை வேற, என் பாதை வேற. அவர் பெரியார் இதாட்டு போயிட்டாரு, நான் பெரியாரே மண்ணுன்னு சொல்லி 214 நிற்கிறேன்னு தானே சொல்றாரு. ஏன்னா அவர் புதிய கட்சி விஜய் எடுத்த உடனே 234 தொகுதிகளிலுமே போட்டியிட்டு ஒரு சக்தி காண்பிக்க முடியுமா என்று தெரியாது. சீமான் இதுவரை ஆட்சியில் வரவில்லை. 8.4% வாக்கு வாங்கியிருக்கிறார். அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க விஜய் தயாராக இருந்தால் கூட்டணிக்கான சாத்தியம் இருக்குமா இருக்காதா? பாமக மேட்டர்லே 8% வச்சு கூட்டணி போனால் என்னோட வளர்ச்சி 8ஓட சுருங்கி போச்சுன்னு சீமான் சொல்லிட்டாருன்னா உங்கள்கிட்ட இப்போ தானே சொன்னேன்னா. ஆனால் பாமக விரும்புதில்ல. ஒரு சில இண்டிகேஷன்ஸை காட்டியிருக்காங்களே தவிர அவங்களுக்கும் ப்ரியாரிட்டி வேறையாக இருக்கலாம். இப்போ அன்புமணி விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து அரசியல் சாதிக்க விளைகிறேன்னு சொல்லும்போது விஜய் ஒரு ஆப்ஷனாக அன்புமணி எடுத்துட்டாருங்கிறது தான் இன்டர்பிரட்டேஷன். ஓபிஎஸ் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும்போது விஜயை ஒரு ஆப்ஷனாக எடுத்துட்டாங்கிறது தான் இன்டர்பிரட்டேஷன். முடிமன் ராமசாமி இப்போ பல நிரூபிக்காத விஜயை ஓபிஎஸ் கூட சேர்த்து சொல்லாதீங்க சார்னு கூட சிறுவைகுண்ட சகோதரர் என்கிட்ட பேசினார். பட் நாம் நடக்கிற தரவுகளை வச்சு சொல்கிறோம். சீமான் ஏபிசிடி எதிர்ப்பு திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள் ஊதுகுழல்கள் சொல்லும்போது ஒரு சிலர் சீமான் என்ன பேசுகிறாருன்னு தெரியாமலே தங்கள் விருப்பத்துக்கு பேசக்கூடியவங்கள லீச்சஸ்ன்னு சொல்லாமல் என்ன வார்த்தையில் சொல்ல முடியும்? நீங்கள் இப்போ சொன்னதில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், விஜய், ஓபிஎஸ் ஒரு அணி சேர வாய்ப்பு இருக்கா சார்? ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொன்னதை வச்சு தான் கேட்குறேன். ஒரு இடத்துல பிரியாரிட்டியில் ஒரு இடத்துல லேண்ட் ஆகுறதுக்கு இன்னொன்று ஆப்ஷனாக காட்டுவாங்க சார். இது ஆப்ஷன் தான், லேண்ட் ஆகிற இடம் இல்லை. அது நம்ம வரும்போது தானே தெரியும். விஜயை ஓபிஎஸும்
அன்புமணியும் ஆப்ஷனாக காட்டினது பலம் நிரூபிக்காத விஜய்க்கு மெரிட்டு தான். இதை நான் மறுத்து பேசுனா நான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். நான் பொய் சொல்ல மாட்டேன். நடந்த விஷயத்தில் உண்மையை சொல்லிடுவேன். நாளைக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறதுல யாரும் நீ ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணலாம், நான் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனால் நடந்த விஷயத்தில் விஜய் வன்னியர் பரையர் போலரைசேஷனை கண்டு பயந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக தான் இருந்தாங்கிறதுல எவனும் மறுத்து சொல்ல முடியாது. நீ ஒரு சாக்க சொல்லலாம், எங்களுக்கு 26 தான் முக்கியம், 36 தான் முக்கியம்னு 1000 கதையை விட்டுட்டு போகலாம். பட் நீ கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக களத்துக்குள்ளே வரலங்கிறது உண்மை. ஸோ நடந்த விஷயத்தில் யாரும் தப்பு பண்ணி தப்பாக பேசக்கூடாங்கிறது தான் என்னோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் கருத்து குறிப்பியாக ரவீந்திரன் துரைசாமி, மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.